பிரைஸ் அலாட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தினமும் ஒரு தேவ வார்த்தை நிகழ்ச்சியில் என் அருமையானவர்களே உங்களை சந்தித்த ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் கூட நம்ம தெரிந்து கொள்ள போகிற நல்ல ஒரு வேத வசனம் என்னன்னா, எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை, இந்த செய்தியை கேட்கிற, இந்த நல்ல வார்த்தையை கேட்கிறவங்க எல்லாருக்கும் பாருங்க, நம்ம எல்லாரும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரொம்ப முக்கியம். அம்மா அப்பாவுக்கு நம்ம கீழ்ப்படிதலோடு வாழணும். அதுதான் அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ரெண்டுமே வேணும். அதனால தான் பைபிளில் ஆண்டவர் எழுதியிருக்காரு, பிள்ளைகளே பெற்றோருக்கும் நீங்கள் கீழ்ப்படியணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ரெண்டுக்கும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சாதான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான சகோதரர் ஐயா பாருங்க, அவங்க பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையா பாருங்க, ஒரு 7th ஸ்டாண்டர்ட் போகிற வரைக்கும் நல்ல பையன். அம்மா அப்பா சொல்கிறதுக்கு, அப்பா சொல்கிறதுக்கு அப்படியே கீழ்ப்படிவான். ஆனால் 7th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அவனுக்கு சரியில்லாத நண்பர்கள் பாருங்க, அவன் ரொம்ப துன்மார்க்கமாக மாறிட்டான். நாளாக அவனுடைய வழிகள், வாழ்க்கை முறைகள் ரொம்ப தவறாக போச்சு. அந்த தகப்பன் ரொம்ப வேதனைப்பட்டார். நாளாக அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளையை குறித்த கவலை, அந்த பையனை குறித்த கவலை அதிகமாயிடுச்சு. இந்த பையன் திருந்த மாட்டானா. ஒரு நாள் பாருங்க, இந்த கவலையே அவருக்கு பிபி, பிரஷர், கொலஸ்ட்ரால் பல வியாதிகள் பாருங்க, ரொம்ப சின்ன வயசுல அந்த ஐயா மரித்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. பாருங்களேன், ஏன் தெரியுங்களா? தன்னுடைய மகன் சரியா வளர்ந்து வரலையே, தன் மகன் சரியா நல்ல பையனா இல்லையே, தன் பையனுக்கு நல்ல நண்பர்கள் இல்லையே, நம்மள கஷ்டப்படுறமே, இந்த பையன் இப்படி இருக்கிறாங்க, அந்த மன வேதனை அவர் ஒரு நாள் மரித்து போயிட்டார். அருமையான இந்த வார்த்தையை கேட்குற அருமையான பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருடைய நிலைமை எப்படி யோசிச்சு பாருங்க. பெற்றோரை எரிச்சல் மாட்டுறீங்களா? பெற்றோர்கிட்ட கோவப்பட வைக்கிறீங்களா? அப்படி இருக்காதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அப்போ தான் உங்கள் ஆயுசு நாட்கள் கூடும். அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், இந்த வார்த்தையை கேட்குறீங்க பாருங்கள். இந்த காலாண்டு தேர்வு முடிஞ்சு, லீவ் ஆயிடுச்சு, அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எனக்கு அது வேணும், இது வேணும். உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப துன்பப்படுத்தாதீங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை புரிஞ்சு புத்தி உள்ள பிள்ளையாக நடந்துக்குங்க. அதனால தான் பாருங்கள், நீதிமொழிகளை நிறைய இடத்துல இருக்க, என் மகனே என் ஞானத்தை அறிவை கேளு, நலமாக இருக்கும், தாய் சொல்கிறத கேளு, தகப்ப சொல்கிறத தட்டாத, நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு. அருமையான இந்த வார்த்தை கேட்குற நல்ல பிள்ளைகள், அம்மா அப்பாவுக்கு பிரியமாக நடங்க. ஒரு காலம் வரும், கர்த்தர் உங்களை நல்லா ஆசீர்வதிப்பார். நீங்கள் சின்ன காரியத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறீங்க, தப்பு இல்லை. ஒரு நாள் வரும், தேவன் உங்கள் கையில் கொடுத்ததை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்பட்டோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த காலாண்டு தேர்வு விட போகிறாங்க. இந்த லீவு நேரத்தில் பிள்ளைகளை எல்லாத்தையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கணும். பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளைகளா, பயபக்தி உள்ள பிள்ளைகள் வளரணும். கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த இயேசப்பா நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.